கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 258வது வேத வினாடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் படிக்க போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு பொருத்தமான வசனங்கள். இன்றைக்கு சற்று வித்தியாசமாக நாம் படிக்க போகிறோம். அதாவது பொதுவாக நாம் போகிற இடங்களில் நாம் பார்க்கிற வசனங்களை இந்த நாளிலே நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இது பொது அறிவு கேள்வி போன்றது. சரிங்களா? பொருத்தமான வசனங்கள். இப்போ 13 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 13 கேள்விகளுக்கும் நீங்க பதில் எழுதி அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள். ஒருவேளை நீங்க கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவிடலாம். சரிங்களா? நமக்கென்று வற்றாத நீரூட்டு பைபிள் குயிஸ் என்ற வாட்ஸ்அப் குரூப் என்கிறது. அதில் நீங்கள் சேர விரும்பினாலும் இந்த எண்ணுக்கு நீங்க என்ன செய்யலாம்? மெசேஜ் அனுப்பலாம். சரிங்களா? பொதுவான இடங்களில் நாம் கண்களில் பார்க்கிற வசனங்களை நாம கண்டுபிடிக்க போறோம். எளிதான கேள்வியில் தான். ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்கிற வசனங்களை நீங்க மொத்தமாக எழுதி அடியனுக்கு அனுப்பலாம் அல்லது கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். முதலாவது கேள்வி, வாகனத்தில் நீங்கள் அதிகம் பார்த்த வசனம் எது? வாகனத்தில், பைக்லயோ கார்லயோ அல்லது பஸ்லயோ எதுல நீங்க பயணிக்கும் பொழுது உங்கள் கண்களில் அதிகமாக பட்ட வசனம் எது? பார்த்த வசனம் எது? ஒட்டியிருப்பாங்க இல்லையா முன்னாடி? அப்படி நீங்க எந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது முதலாவது கேள்வி. நீங்கள் அதிகம் பார்த்த வசனத்தை எழுதுங்க. சரிங்களா? மற்றவங்க என்ன வசனம் போடுறாங்கிறது பிரச்சனை இல்லை. உங்கள் கண்களில் அதிகம் பட்ட வசனம். ஓகே. ரெண்டாவது கேள்வி, வீட்டு வாசலில் பொறிக்கப்பட்ட வசனங்கள். கதவுல ஒட்டி வச்சிருப்பாங்க அல்லது வசன போர்டு மேல தொங்க விட்டுருப்பாங்க. வீட்டு வாசலில் நீங்கள் என்ன வசனத்தை அதிகமாக பார்த்திருக்கிறீர்கள்? நிறைய விருந்தினர் வீட்டுக்கோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஜெப கூட்டங்களுக்காக நம்ம வீட்டுக்கு சென்றிருப்போம். அந்த வீட்டில் வாசலிலே என்ன வசனங்கள் அதிகமாக பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது இரண்டாவது கேள்வி, வீட்டு வாசலில் பதிக்கப்பட்ட வசனம். மூன்றாவது கேள்வி, வீட்டிற்குள்ளே வசனம். வீட்டு வாசல்ல கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வீட்டுக்குள்ள நீங்க போகும் பொழுது எந்த வசனத்தை நீங்கள் அதிகமாக பார்த்திருப்பீர்கள் என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரிங்களா? மொத்தமா பதிவிடுங்க. அப்போ பார்க்கிறது நல்லா இருக்கும். ஓகே. வீட்டுக்கு உள்ளே உள்ள வசனத்தை நீங்கள் கண்டுபிடித்து பதிவிட வேண்டும். ஓகே. நான்காவது கேள்வி, கிச்சனில் பொறிக்கப்பட்டுள்ள வசனம். பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் கிச்சன்ல வசனம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சிருப்பாங்க அல்லது ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஸ்டாண்டு மாதிரி வச்சிருப்பாங்க. சில பேர் மேலே தொங்க விட்டுருப்பாங்க. கிச்சன்ல அதிகமாக நீங்கள் பார்த்த வசனம் எது? இதை நீங்க கண்டுபிடித்து என்ன செய்யணும்? பதிவிடணும். கிச்சனில் அதிகமாக பார்த்த வசனம் எது? ஓகே. ஐந்தாவது கேள்விக்கு நம்ம செல்வோம். ஆலயத்துக்குள் பார்த்த வசனம். ஆலயத்துக்குள்ள நம்ம போகிற ஆலயம் இருக்கும். இன்னும் வேற ஆலயங்களுக்கு நம்ம சென்றிருப்போம். சரிங்களா? ஒருவேளை வீடியோல பார்த்திருப்போம். அப்படி ஆலயம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ஆலயத்துக்குள்ள நீங்கள் பார்த்த வசனம் எது அதிகமாக இருக்கும்? அதிகப்படியாக ஆலயத்தில் நீங்கள் பார்த்த வசனம், ஆலயத்துக்கு உள்ளாக, அதை நீங்கள் என்ன செய்யலாம்? பதிவிடலாம். ஓகே. ஆறாவது கேள்வி, அலுவலகம் சார்ந்த இடங்களிலே பொறிக்கப்பட்ட வசனங்கள். ஒருவேளை ஆபீஸ் வச்சிருக்கிறவங்க இருக்கலாம் அல்லது நாம ஒரு அலுவலகத்துக்கு போகும்பொழுது அது ஒரு கிறிஸ்தவ நபராக இருந்தால் அங்க வசனம் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்படி நீங்க பார்த்தவையில என்ன வசனத்தை அதிகமாக பார்த்திருக்கிறீர்கள்? அலுவலகம் சார்ந்த காரியங்கள், அந்த வேலை ஸ்தலங்கள், இதுல நீங்க எந்த வசனத்தை அதிகமாக பார்த்திருப்பீங்க அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும்? மையப்படுத்த வேண்டும். ஏழாவது கேள்வி, பள்ளிக்கூடங்கள்ல, கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல பெரும்பாலும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சுற்றுச்சுவரிலோ அல்லது முகப்பிலோ சில வசனங்களை எழுதி போட்டிருப்பாங்க. அப்படித்தானே? நீங்கள் அதிகமாக பார்த்த வசனம் எது? இதுவரைக்கும் நீங்க பார்த்த வரைக்கும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் அதிகமாக பொறிக்கப்பட்ட வசனம் எது அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க வேண்டும். இது ஏழாவது கேள்வி. சரிங்களா? எட்டாவது கேள்வி, கல்லறை தோட்டம். என்ன அது? சமயத்துக்கு ஏற்றார் போல, இடத்துக்கு ஏற்றார் போல எழுதி போட்டிருப்பாங்க. கல்லறை தோட்டத்துல என்ன வசனம் எழுதி போட்டிருப்பாங்க? இது கல்லறை தோட்ட சுற்றுச்சுவர்ல அல்லது முகப்புல. என்ன, நாம பிரயாணப்பட்டு போகும்போதெல்லாம் நிறைய இடைவெளியில இந்த மாதிரி கல்லறை தோட்டத்தை நம்ம பார்த்துருப்போம். அப்படி கல்லறை தோட்டத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்த பார்வையில் பட்ட வசனம் எது? நீங்க வசனம் அல்லாத காரியங்களையும் எழுதக்கூடாது. ஏன்னு சொன்னா
சில இடத்துல நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அது நல்ல வார்த்தை தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா வசனம் என்ன பொறிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? கல்லறை தோட்டத்தை சுற்றி அந்த சுவர்களில் எழுதப்பட்ட வசனத்தில் நீங்கள் பார்த்த அதிகமான வசனம். ஓகே, அடுத்தது 9வது கேள்வி. கப்பல்ல எத்தனை பேர் பிரயாணம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. கப்பல் பயணம் நீங்க மேற்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க கப்பல்ல பிரயாணம் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரிந்த வகையில் எழுதப்பட்ட வசனம் ஏதா இருந்தா அதை மையப்படுத்துங்க. சரிங்களா? கப்பலில் எழுதப்பட்ட வசனம் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கிறது, நான் அதை சொல்லுவேன் இப்போ. சரிங்களா? இது 9வது கேள்வி, கப்பலில் பொறிக்கப்பட்ட வசனம். அடுத்து 10வது கேள்வி, அடக்கம் பண்ணும் பொழுது சவப்பெட்டியில வச்சிருப்பாங்க, அப்படிதானே? அந்த சவப்பெட்டியில கூட இப்போ பெரும்பாலும் வசனம் பொறிக்கிறாங்க. இப்போ பார்த்த வகையில், முன்னாடி எப்படி கிடையாது. முன்னாடி அந்த பேப்பர் மட்டும் தான் இருக்கும். ஆனா இப்போ அந்த அடக்கம் பண்ற சவப்பெட்டிலையும் வசனங்களை பொறிக்கிறாங்க. அப்படி நீங்க பார்த்த வகையில பொறிக்கப்பட்ட வசனங்கள், அதிகமாக நீங்கள் பார்த்த வசனம் எது என்பதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது 11வது கேள்வி, ஆலய வாசல். ஆலயத்துக்குள்ள நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆலயத்தின் வாசல்ல சில வசனங்கள் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? சில முக்கியமான வசனங்களை நீங்க பார்க்கலாம். அப்படி பார்த்த வகையில அதிகமாக பார்த்த வசனம் எது? ஆலய வாசல் அல்லது முகப்புல அதிகமாக பார்த்த வசனம் எது அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும்? மையமிடணும். ஓகே, 12வது கேள்வி, பொதுவான இடங்கள்ல, இப்ப நீங்க ரோட்ல போனீங்கன்னா சும்மா இருக்கிற சுவர்கள்ல அல்லது மரத்துல அந்த இது ஒட்டியிருப்பாங்க, என்ன நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க அங்கங்க. இப்படி பொதுவான இடங்கள்ல பொறிக்கப்பட்ட வசனங்கள்ல நீங்கள் அதிகமாக பார்த்த வசனம் எது? பொதுவான இடங்கள். சரிங்களா? நம்ம பார்த்துருப்போம், இந்த பாலத்தெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. சரிங்களா? சுவர்கள் ஒட்டி வச்சிருப்பாங்க. பொதுவான இடங்கள்ல, வீட்டு சுவர்கள்ல, இந்த மாதிரி பார்த்த வகையில நீங்கள் அதிகமாக பார்த்த வசனம் எது அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யலாம்? கண்டுபிடித்து பதிவிடலாம். கடைசி கேள்வி, ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகள்ல நீங்கள் அதிகமாக பார்த்த வசனம் எது? நானும் நிறைய மருத்துவமனைகளில் சென்றிருக்கிறேன். அந்த கிறிஸ்தவ மருத்துவமனைகள்ல நிறைய வசனங்கள் நான் பார்த்திருக்கேன். அப்படி நீங்கள் பார்த்த வகையில அங்க என்ன வசனத்தை எழுதி போட்டிருக்காங்க அல்லது அங்க என்ன வசன போர்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யலாம்? பதிவிடலாம். இப்படி 13 கேள்வி. சரிங்களா? இந்த 13 கேள்வி ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னு சொன்னா மறுபடியும் எல்லாத்தையும் வரிசை கேட்டு நீங்க வசனத்தை எழுதுங்க. இருப்பிடத்தோடு எழுதி நீங்க பதிவிடுங்க. சரிங்களா? ஒருவேளை என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருந்துன்னு சொன்னா நீங்க அதுக்கு அனுப்பலாம். சரிங்களா? வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. சர்ப்ரைஸா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கலாம். சரிங்களா? என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் கண்டுபிடித்த வசனங்கள், இந்த 13 வசனங்களையும் நீங்கள் அனுப்பலாம். பொருத்தமான வசனங்கள். இது 258வது வேத வினாடி பகுதி. ஓகே, நான் அதிகமாக பார்த்த வசனங்களை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். சரிங்களா? வாகனத்தில் அதிகமாக நான் பார்த்த வசனம் யாத்திராகும் 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சரிங்களா? அடுத்தது வீட்டு வாசலில் வசனம் பார்த்திருப்போம். அதுல நான் பார்த்த வரைக்கும் சங்கீதம் 91:10, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படிங்கிற வசனத்தை நான் அதிகம் பார்த்திருக்கேன். அடுத்தது வீட்டுக்குள்ள நான் அதிகமாக பார்த்த வசனம் சங்கீதம் 122:7, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படிங்கிற வசனத்தை நான் பார்த்திருக்கேன். அடுத்தது கிச்சன்ல உன் கூடையும் உன் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற உபாகமம் 28:5 இந்த வசனத்தை நான் அதிகமாக கிச்சன்ல பார்த்திருக்கேன். அடுத்தது ஆலயத்துக்குள்ள வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 96:9, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனத்தை நான் அதிகமாக பார்த்திருக்கேன். அடுத்தது ஆபீஸ்ல, அலுவலகத்துல நான் பார்த்த வசனம் உபாகமம் 28:8, உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் அப்படிங்கிற ஒரு வசனம். அருமையான வசனம். அந்த வசனத்தை நான் அலுவலகத்துல அதிகமாக பார்த்திருக்கேன். அடுத்து பள்ளிக்கூடங்கள்ல நான் பெரும்பாலும் பார்த்த வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அது நீதிமொழிகள் 1:7 இருக்கிறது. இந்த வசனத்தை நான் அதிகமாக பார்த்திருக்கேன். அடுத்தது கல்லறை தோட்ட முகப்புல, என்ன கல்லறை தோட்ட முகப்புல நான் அதிகமாக பார்த்த வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிணறு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வசனத்தை நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கப்பல்ல உள்ள வசனம். நான் கப்பல் அதிகமாக போனது கிடையாது. ஆனா ஒரு முறை பிரயாணப்படும் பொழுது ரொம்ப உன்னிப்பா அந்த வசனத்தை கவனிச்சேன். ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு இந்த வசனம் எழுதப்பட்டிருந்தது. எனக்கு ரொம்ப அதை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அடுத்தது
சவப்பெட்டியில் வசனம். ஏன்னா சவப்பெட்டியில பிரேதத்தை படுக்க வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல எழுதப்பட்டுள்ள வாக்கியம் நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 57:2 நான் அதிகமா பார்த்திருக்கிறேன். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள் அப்படிங்கிற வசனம் ஏசாயா 57:2. ஓகே, அடுத்தது ஆலய வாசலில் பொறிக்கப்பட்ட வசனம். ஆலய வாசல் உள்ள நுழையும் பொழுது பொறிக்கப்பட்டுள்ள வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா ஆதியாகமம் 24:31 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. சரிங்களா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். அடுத்து பொதுவான இடங்களில் நான் சொன்னேன் இல்லையா, மரங்கள்ல ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க, அல்லது சுவரில் எழுதியிருப்பாங்க, வீட்டு சுவர்கள் எழுதியிருப்பாங்க. அதுல நான் பார்த்தது என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 இந்த வசனத்தை அதிகமாக பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா மருத்துவமனைகளிலும் பெரும்பாலும் வசனங்கள் இல்லை, ஆனால் கிறிஸ்தவ மருத்துவமனைகள் இருக்குது. அங்கே எழுதப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 15:26 நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் அப்படின்னு அந்த வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்படி நான் பார்த்த வகையில அதிகமாக பார்த்த வசனங்களை, பொருத்தமான வசனங்களை நான் எழுதியிருக்கிறேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொருத்தமான வசனங்களை நீங்க எழுதி அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. சரிங்களா, நிச்சயமா இந்த வசனங்கள்லாம் பார்த்து நம்ம ஆறுதல் அடையலாம். இது ரொம்ப உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.